போடு நாராயணா உன் கணக்கு புள்ளைய கேட்டு பாரு கோவிந்தா கோவிந்தவா ஐயா சாணிக்கு மணல் வாரணா சாணிக்கு மணல் வாரணா ஜானகி மணாலா ஜானகி மணாலா அப்படி சொல்லணுமா ஐயா தோரங்க கோரனா தோரங்க கோரனா தோரகபுரி வாசா தோரகபுரி வாசா அப்படியா ஐயா கலியுண்டா வரதா கலியுண்டா வரதா கல்லாலே அடிப்பேன் கம்யூனிட்டி கலியுக வரதா கலியுக வரதா பகவான் பேர் ஓய்க சொல்றான் ஆண்டவனே உலகுக்கு ஆண்டவனே ஏய் கம்யூனிட்டி பல்லார அடிப்பேன் உலகளந்த பெருமானே உலகளந்த பெருமானே ஐயா பொக்கா பானா பக்கத்துல சாராய பானை என்னடா உனக்கு பகவானே 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 அப்படி சொல்லு எங்க போறேன்னு கேக்குற தம்பி இந்த ஒரு பெரிய பிரார்த்தனடா தம்பி எங்க ஒரு பெரிய பிரார்த்தனை என்ன பிரார்த்தனை எங்க ஊர்ல பெருத்த பண்ணாரி சுகர் மில் இருக்கு ஆமா அது வாங்குறதுக்கு பணம் தம்பி ஆனா ரீச் பண்ணதுக்கு பணம் இல்ல அது வாங்கறதுக்கு பணம் 100 ஏக்கர் சொத்து அது வாங்கிறதுக்கு பணம் இது 180 ஏக்கர் சொத்து 180 ஏக்கர் அவ்வளவு பெரிய பெரிய பில்டிங் அவ்வளவு பெரிய சுகர் ஃபேக்டரி அதேதான் தம்பி அது வாங்குறதுக்கு பணம் இருக்கு பணம் இது ஆனா ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பணம் இல்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு பணம் இல்ல ஏய் ஊடி எல்லாம் மிதிச்சு அங்க அந்த ஏய் ஊடி எல்லாம் மிதிச்சு அந்த பணத்தை தரவால போட்டு வாங்கி போயிட்டு இந்த தொம்பை தூக்கி போய் அங்க வச்சிட்டு அங்க இருக்கிற தொம்பை விட்டுன்னு வரணும் வேண்டலப்பா வேண்டிய இல்ல ஆனா நடந்தே போறான் இந்த பானை எடுத்துன்னு போவாங்க ஏய் நடந்தே போற ஆமாடா தம்பி நீ நடந்துலாம் போவேனா உன்னுடைய பக்தியை மெச்சு ஆமா என் பக்தியை மெச்சு பையன தோண்டி மெச்சுனா டேய் உன்னுடைய பக்தியை மெச்சு பகவானே இங்க நேரா வந்துறாரு வந்து நக்கறாரு நாச்சிப்பட்டலாம் நக்கறாரு டேய் நிக்கறாரு நிக்கறாரா ஆமா ஏடகறாரா தேகிறாரு வர்றா பகவான பாருங்க போய் சூத்த பாக்குறா அடிச்சு வெச்சுங்க எவ்வளவு கீழே இருக்கிற கம்யூனிட்டி போய் பகவான் சொல்றேன் நியாயமாடா அட யார் தெரியுமா அட எங்க அத்தை விட்டு பையன் கோபாலகண்ணாமா உங்க அத்தை விட்டு பையன் கோபாலகண்ணா ஆமா நானும் இவனும் இந்த நாச்சிப்பட்டி ஏறில நான் ஆடு மேய்ச்சிருந்தான் அவன் மாடு மேய்ச்சிருந்தான் தம்பி அந்த கொல்லி பக்கத்துல அப்பதான் தம்பி கம்மங்க நட்டுக்கிறாங்க நல்லா நட்டு நல்லா கருவேன் துளுத்து வருது அவன் மாட்டை ஓட்டி மயங்க விட்டுட்டு அவன் ஐயே போற போன வரப்போன சைட் வச்சிருந்தான் உலகார மாட்டு கம்மி இருப்பானா அன்னைக்கு குட்டாம்பராட்டி அன்னைக்கு அடி வாங்க போன உட்கார போய்தான் சீமங்கா போனவனா அன்னைக்கு தான் வந்து நக்கரா நாச்சிப்பட்டில நிக்கிறா நீ போய் பகவான் சொல்றா அவருடைய பச்சை திருமேனி பாடுறா நாமத்தை பாடுறா மெய்யென்று துதிப்பவருக்கு இடக்கூடிய திருநாமம் அவருடைய திருநாமத்தை பாடுறா
இருக்குது நாம அங்கதான் இங்கடா. ஆமா எனக்கு தீர்ந்த நாம எங்க இருக்குன்னு அவருடைய சிரசில் போடுற நாமா. ஏன் நாம கேக்குறா ஊனாம் என்ன நாமா தம்பி? என் நாம கடங்கார நாமடா. அது நான் கடங்கார நாமா. எப்படின்னா எப்படி உங்ககிட்ட ஒரு 50,000 வாங்குவேன். அது குடுப்புனுக்கிறியா? கொடுக்க மாட்டான். ஆட் லோனு, மாட் லோனு, மலிர் லோனு, இந்த கெண்டு வட்டி, நகை தள்ளுபடி பண்ணாங்க இந்த லோனு இதெல்லாம் வாங்கல தம்பி. இந்த வராங்க கெண்டு வட்டி திருநாமல வராங்க. வண்டியில 2 பைக்ல வருவான். 2 லட்சம் கொடுத்து என்ன பண்ண ஆதார் கார்டு கொடுத்து இதாங்க என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் கடன் வாங்குவேன். 2 வட்டி தான் 2 டைமுக்கு தவறுல கட்டுவேன். மூணாவது மாசம் என்ன பண்ண தூக்கி வேற ஊருக்கு போடுவேன். ஊடலடா மூட்டை புடிச்சு எடுத்து போடுவேன். அது கூட எந்திருக்காது. வாடகை எடுத்திருப்பேன். தம்பி அது மாதிரி ஆட் லோன், மாட் லோன், மயில் லோன் இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஆள் நானு. என்ன போய் ட்ரீட்மெண்ட் சொல்லலாமா? ஊனாமா கடங்கார நாமா. பகவான் இப்படியா ஊனாமா கடங்கார நாமா. அவருடைய நாமத்தை பாரு. இடக்கூடிய நாமம் என்று துதிப்பவருக்கு இடக்கூடிய நாமம் திருநாமம். அவருடைய திருநாமத்தை பாருடா. கண்ணுல சரி பண்ற ராவல் பகவானே கோவிந்தா 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 என் குஞ்சி குடா கோவிந்தா என் குஞ்சி குடா கோவிந்தா ஏய் வேண்டுவா கோயில்ல சோறு போட்டாங்க. ஆமா சாப்பிட்டோம். நாம தானே அப்படிக்கா போயிட்டு வந்தோம். ஆமா அப்ப உன் குஞ்சு வாங்குறதா நினைச்சு இப்ப நான் குஞ்சு கூட கோயில் கேக்குறேன். அந்த குஞ்சு இல்ல என் குஞ்சு கூட என்ன குஞ்சுடா? அக்கா பொண்ணுக்காக சீதனமா வரதட்சணை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குஞ்சு வச்சிருந்தேன். கோய் குஞ்சு ஏறக்கூடிய கெடால்வார் தூக்கிட்டு போயிடுச்சு. என் குஞ்சு கூட கோய் குஞ்சு அங்க இருக்குது. அது சாத்திக்கு ஒரு குஞ்சுக்கு பதிலாக 1000 குஞ்சுகள் தரேன். எடுத்துட்டு போ. ஆமா நம்ப முடியாது. இதுக்கு ஏறி முன்னாடி எதுக்கு அம்மா பாசம் மாமான்ற பத்தியா ஒரு குஞ்சு பதிலு 1000 குஞ்சு தரானா? உங்க குண்டுல ரிட்டர்ன் போய் வெளியே வருமா? நாடத்தை முடிச்சு வீட்டுக்கு வருவா. ஆமா தொடப்பா கத்தியாலே அடிக்கிறான். பாத்தியம்மா பாசம் மாமா மாமா என் குண்டு ரொம்ப சின்ன குண்டு. ஒரு குஞ்சு தான் போகும், ஒரு குஞ்சு தான் வரும். அதனால ஒரு குஞ்சு மட்டும் வாங்கிடுவா. என் பொண்டாட்டி கூண்டு ரொம்ப சின்ன கூண்டு. ஒரு குஞ்சு தான் போமா, ஒரு குஞ்சு ஒரே ஒரு கோயில் குஞ்சு மட்டும் கொடுத்துருங்க பகவானே. அப்படியே தருகிறேன். ஒரு குஞ்சு வாங்கறதுக்கு அம்மா கவலைப்பட வேண்டியதாகுது. அழகு சாத்துக்கை அழகே சாதகி சுவாமி, நான் வேலையில் வந்திருக்கும் போது யார் என்னவென்று தெரிகிறதா? யாருன்னு கேக்குறா? தெரியும், ஆனா உன் பேர் தெரியல. எங்க சுத்தோட 4-5 வச்சுக்கா அண்ணன் வந்து தாளாடி பாடுற அவரு மட்டும் தெரிஞ்சுங்க. பொண்ணு வந்துடும். என் பேரே அணி மாறல. உன் பேர் நீ சொல்லவே இல்லை. பேரே சொல்லல. இதான் பாதியில ஓடி போடுறியா? உதாரணத்துக்கு கூட பேரு தெரியுது. ஆட்டமாகறவங்களாம் அண்ணன் பேர் என்ன இவர் நானும் கேட்கல. இவரு என்கிட்ட சொல்லல. வந்து நிக்கிறாரு ஓடி போடுறாரு. அது போகட்டும், அது போகட்டும். கோயிலாக வீட்டு இருக்கும். நானே பெருமாள் என்று தெரிந்து கொண்டாயா? வைகுந்தமே பொறுப்புல அமர்ந்தருளியா ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி மாலாய கண்ணை வந்தானப்பா. இவர் நினைச்சாம நினைச்சே வர்றப்பா. மேலும் தெரிவிக்கிறேன். அண்டமதை உண்டித்த
பார்த்தா சுவாமி வருகின்ற போது கரா என்ற முதலையானது ஒவ்வொரு நாளும் ஒரு தடாகத்தில் சென்று நீராடுவது வழக்கம். அப்படி ஒரு நாள் நீராடுகின்ற பொழுது அந்த கரா என்ற முதலை அந்த தடாகத்தில் இருந்தது. அப்பொழுது தாகத்திற்காக நீரருந்து வந்த யானையானது நீர் அருந்துகின்ற பொழுது அந்த கரா என்ற முதலை அதனுடைய துதிக்கையை பற்றி கொண்டது. அப்பொழுது யானையால் நீர் தப்பிக்க முடியவில்லை. அப்பொழுது ஆதி மூலமே என்று அபயமிட்டது. அப்பொழுது ஓடி வந்து பார்த்தால் யானையான துதிக்கை கரா என்ற முதலை பற்றி கொண்டிருந்தது. அப்பொழுது எவ்வளவு தூரம் சொல்லியும் கரா என்ற முதலை அந்த துதிக்கை விடவில்லை. பிறகு அவருடைய சங்கு சக்கரத்தால் கரா என்ற முதலையை கழுத்து அறுத்தார். அந்த முதல் ஆதி மூலம் என்று ஒரு பெயர் வந்தது. ஆதி மூலம் என்று பெயர் வந்தது. அதுவும் தவிர சாத்தகி தவங்களை செய்து பிரம்மனை கோரி தவங்களை செய்து அப்படி செய்கின்ற போது பரமனோ வரத்தை மெச்சி அவருக்கு வரம் கொடுக்க வந்தார். அப்பொழுது அரக்கனும் வேண்டிய வரத்தை கேட்கும்படியாக சொன்னார். அரக்கனும் யார் தலை மீது நான் கை வைக்கிறேனோ அவர் எரிந்து சாம்பலாக வேண்டும் என்று வரத்தை கேட்டார். அதற்கும் ஈசன் அவர் தவத்தை மெச்சியதால் அவர் வரத்தை அவனுக்கே கொடுத்தார். அவ்வாறு கொடுக்க வேளையில் அரக்கன் இந்த வாங்கிய வரத்தை சோதித்து பார்க்க வேண்டும் என்று வரத்தை அவர் மீது அவ்வேளையில் பரமசிவன் அவர் கேட்டபடி சிவபெருமான் வரத்தை கொடுத்து விட்டார். உடனே என்ன செய்தார்? சோதிக்க வேண்டும் என்று அவர் தலையை கையை வைக்க சென்ற போது அப்பொழுது பெருமலை அவர் மோகினி அவதாரம் எடுத்து அவரை காக்க ஓடி வரும் மேலே அரக்கன் பார்த்து உன்னை பார்க்கும்போது எனக்கோ ஆசை அதிகமாகிவிட்டது. உன்னை சேர வேண்டும் என்று தெரிவித்தார். அதற்கு மோகினியோ நீ காடுகளில் திரிந்து ரொம்ப அசுத்தமாக இருக்கிறாய் என்று நீ போய் சென்று குளித்து விட்டு வா, ஜலம் இருந்தால் ஸ்நானம் செய்து விட்டு வா என்று சொன்னார். அப்படியே சொன்ன மோகினி அதை கேட்ட அரக்கன் என்று தேடி பார்த்தான். மோகினியோ அது தண்ணி இல்லாமல் செய்து விட்டார். அதை தேடி பார்த்து இங்கும் இல்லை, தண்ணி இங்கும் இல்லை என்று தேடி மறுபடியும் மோகினியிடமே வந்து சேர்ந்தார். எங்கேயும் நீர் இல்லை என்று தெரிவிக்க அப்படியே பக்கத்தில் எங்கேயாவது நாட்டு குளம்படியில் ஏதாவது சிறிது நீர் இருந்தால் தலையில் தேய்த்து வா என்று சொன்னார். அவ்வாறாக போய் தேடி வாங்கிய வரத்தை மறந்து மோகினியின் மேல் உள்ள சூரன் தண்ணீர் தொட்டு தலையில் தேய்க்கும் போது அவனை எரிந்து சாம்பலாகிவிட்டான். தொட்டு கெட்டவன் பத்மாசூரன். அப்படி பரமனை காத்து தேவர் குறை தீர்த்து மோகினி அவதாரம் இன்றைய தினத்திலே அமர்ந்திருப்போம். யார் வருகிறார் என்று பார்ப்போம். அப்படியே உத்தரவு கொஞ்சம் பார்த்து போ. நடந்து போறோம்.
வந்தனம் புரிந்து நின்ற நாரதனே அப்பா நாரதனே வந்தனம் புரிந்து நின்ற நாரதனே அப்பா நாரதனே நாரதங்களை சேவித்தபடியால் இவ்வுலகில் மூவுலகிலும் சுவிச்சமாக வாழ்ந்திருப்பாய். அது தாத்தா அரி அரி என் தாத்தா அன்பான அது பேரா நாம் என்ன சத்தியலோகம் கைலகிரி துவாரகை 3 லோகத்தை சுற்றி வரும்பொழுது கானகத்தில் ஒரு செய்தியை அறிந்து வந்தேன். அதை சொல்லலாம் என்று நாடி வந்தேன். பரிவான செய்தி என்ன நாரதரே அப்பா நாரதரே அப்படி என்ன செய்தி என்று தெரிவிப்பாய். சத்தியலோகம் துவாரகை கைலகிரி 3 லோகத்தை சுற்றி கானகத்தின் வழியே வரும்போது ஓர் அதிசயம் கண்டு வந்தேன். என்ன அதிசயம் தெரிவிக்கிறேன். அந்த சுரா 2 பேரும் அந்த சூரர் 2 பேரும் எங்க போறாங்க எதுக்கு போறாங்க தெரிவிக்கவா என்று தெரிவிக்கவும். அதான் நம்ம என்ன போடுறோம் நம்ம என்ன
கைலாய கோயிலாக விட்டிருக்கூடிய 2011 நேத்திரம் எடுத்த முக்கன் படைத்த பரம கடல் நோக்கி ஆமாம் அருதான தவத்தை செய்து செய்து சாகாத வரம் பெற போகிறார். அப்படியா? சாகாவாரம் பெற்று கொண்டார். அவ்வரத்தை வாங்கினால் மாபெரும் சங்கடங்கள் நேரும் அப்பா. அதற்கு சரியான யோசனை தெரிவிக்கும். நீயே தெரிவிக்க வேண்டும். அந்த யோசனை ஆட்கள் அழித்து படுத்து நீங்க மும்மூர்த்தி தேவர்கள் உங்களால் அவற்றை என்ன வேண முடியும்? எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாம் சொல்லிட்டு போனால்தான் சரஸ்வதியே நீயே விளங்கக்கூடிய சரஸ்வதி அழைத்து அசுரன் தவணையில சென்று அவன் ஆவில் அமர்ந்து அக்கினின்னு சொல்ல வராம தடுத்துனா மற்றதை அவரை பார்த்துக்கலாம். நாம் அவர் வரம் வாங்குவதற்கு முன்பே நம் சரஸ்வதியை அழைத்து அவ்வித செய்தியை சரஸ்வதியை தெரிவிப்போம். இப்படியாகிய அழகிய கண்ணன் தனது மருமகளாகிய சரஸ்வதி அம்மனை அழைக்க